பெனால்ட்டியை மட்டும் நம்மளால இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ண முடியுமா? நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்றத பார்த்தரலாம். இந்த கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏதாவது லோன் உங்களுக்கு கட்டாம பெனால்ட்டி எல்லாம் போயிட்டு இருக்குன்னா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் பர்டிகுலர் ஒரு ஆப்பை அதாவது பர்டிகுலர் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. நான் இதையே எல்லாருக்குமே எல்லா பேங்க் ஃபைனான்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோவையும் உருவாக்கியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்குது. மறக்காம அதையும் போய் பார்த்துடுங்க. ரொம்ப டியூரேஷன் பெருசெல்லாம் இல்ல. இது ஒரு நிமிஷத்துக்கு மேல வருதா? அது 5 நிமிஷத்துக்குள்ள மட்டும்தான் இருக்குது. மறக்காம அதை போய் பாத்துங்க. ஆனா பூனேவாலா பர்சனல் லோன்ல நான் எடுத்திருக்கேன் 3 மாசம் இஎம்ஐ அப்படின்றது எனக்கு இருக்கு. இதுல பெனால்ட்டி மட்டும் 5000 ரூபாய் இருக்கு. இதை நான் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. முடியாது. பெனால்ட்டியில நம்ம வேவர் வாங்கலாம், ஆனா இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில ஆப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி அவங்க மேபி அது கொடுக்கலாம். அது ஓகே இஎம்ஐயா போட்டுக்கோங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரூல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வராது. மேபி அந்த கம்பெனி அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி நீங்க கேட்டு பார்க்கலாம். கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க கேட்டு பாருங்க. அப்படி இல்ல தரலனா நீங்க வேவர் கேட்டு அதை க்ளோஸ் பண்றதா பெட்டர். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வேவர் கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டு டோட்டலா செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த பெனால்ட்டியில் நீங்க இஎம்ஐ போட்டீங்கன்னா ஒரு பிளஸ் இருக்கு. அது உங்களுக்கு சிவில் இம்பாக்ட் அப்படின்றத மாத்தி கொடுக்கலாம். ஆனா எனக்கு தெரியல, ஒருவேளை பெனால்ட்டி நீங்க வேவர் வாங்குறீங்கன்னா அது உண்மையாலுமே அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை. அவங்க எப்படி கொடுப்பாங்க? சிவில் ரிப்போர்ட்டிங் நடக்கும். அந்த பெனால்ட்டி இருக்க ஃபுல் அமௌண்ட் இருக்க உங்களுக்கு சிவில் ரிப்போர்ட்டிங் அப்டேட் நடந்துட்டே இருக்கும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, பெனால்ட்டியை இஎம்ஐயா நீங்க கேட்காம நீங்க வேவர் வாங்குறது இட்ஸ் பெட்டர். இன்னும் கிளியரா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்கு. மறக்காம அதை போய் பாருங்க.